நான் ஏன் இப்படி வாழ்கிறேன்? ஏனென்றால் கடவுள் என்னை மீட்டு ரட்சித்திருக்கிறார். நான் ஏன் இப்படி வாழ வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், தம்முடைய சொந்த மகனையை எனக்கு பதிலாக அடிக்க கொடுத்து நீதிமானாகுதலை கடவுள் எனக்கு இலவசமாக கொடுத்து என்னை ஆதரித்திருக்கிறார். அவை எங்களை கடவுளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்வது எதையோ பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, எதையோ பெற்றுக்கொண்டதற்காக. The gratitude to what we received. நாங்கள் எதை பெற்றுக்கொண்டோமோ அதற்கு நன்றியாக நாங்கள் கடவுளுக்கு உண்மையாக வாழ வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்தவர்களாக நாங்கள் ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரயாசப்படுகிறோம்? ஏன் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ முயற்சிக்கிறார் கிறிஸ்தவன்? ஏன் ஒரு நடைமுறையிலே ஒரு நீதிமானாக நாங்கள் வாழ வேண்டும்? நாங்கள் நீதிமானாக்கப்பட்டதுனாலே, நீதிமானாக்கப்படுவதற்காக அல்ல. நாங்கள் பாவமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பாவம் செய்தால் தண்டிக்கப்படுவோம் என்பதற்காக அல்ல. பாவத்திலிருந்து விடுதலையாக வாழ்வதற்காக கடவுள் இரக்கத்தை நாங்கள் பெற்று அதற்கு உதவி செய்வதற்காக எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களிலே வந்து வாழும்படி கடவுள் செய்திருக்கிறார். உங்கள் கல்லான இதயத்தை எடுத்து விட்டு உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுப்பேன் என்று வாக்களித்த ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி இருக்கிறார். ஆபிரகாமுக்களே சகல இனங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்களித்த ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரமாகும்படி பிற இன மக்களாக இருந்த எங்களை ஆபிரகாமுக்களே தான் வாக்களித்தது போல ஆசீர்வதித்திருக்கிறார். அவை இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் தேவன் அற்றவர்களுமாயிருந்த எங்களை முற்காலத்திலே நாங்கள் சிலைகளையும் இந்த மனுஷர்களால் படைக்கப்பட்ட விஷயங்களையும் மனிதனுடைய போதனைகளையும் வணங்கிக் கொண்டிருந்த பிற மக்களை தம்முடைய மக்களாக மாற்றும்படி தம்முடைய சொந்த மகனையே அவளுக்கு பதிலாக அவர் கொடுத்திருக்கிறார். எனவே இதன் விளைவாக அப்படி இருக்க தேவனுடைய இரக்கங்களின் நிமித்தமாக கடவுள் தம்முடைய மகனுக்குள்ளே உங்களுக்கு பாராட்டின இரக்கங்கள் நிமித்தமாக அவர் பாவத்தை ஜெயம் கொண்டு தீமையின் எல்லா சக்திகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் முறியடித்து உங்களுக்கு நீதிமானாகளை கொடுத்திருக்கிறார். அவை அதன் நிமித்தமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவை எங்களுடைய வாழ்க்கை அவர் என்ன சொல்வது என்ன சொல்வதாக இருந்தால் எங்களுடைய நீதிமான ஆகுதலை ரிஃப்ளெக்ட் பண்ணுவதாக இருக்க வேண்டும், பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வு நாங்கள் மீட்கப்பட்டோம் என்று சொல்வதன் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வு இயேசுவுக்குள் கடவுள் எங்களுக்கு செய்ததுக்கு நன்றியை காண்பிப்பதாக இருக்க வேண்டும்.